ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இது அரபு குத்து சீரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோடு போயிடுச்சு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அரபு நாடுகளில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, மலையாளிகள், அங்கே வாழக்கூடிய தமிழர்கள், அவர்களுக்கு உள்ள வித்தியாசங்கள், அங்கே உள்ள தொழில்கள், அரபிகள் தமிழர்கள் எப்படி நடத்துவாங்க, இந்தியர்கள் எப்படி நடத்துவாங்க, அதை குறிப்பாக தமிழன் இந்தியர் தான், மலையாளிகள் எப்படி நடத்துவாங்க அப்படின்றத பற்றிலாம் நிறையா பார்த்தோம். அங்கே வேலைக்கு போன நர்ஸுகள் ஏன் அதிகமாக அங்கே வேலைக்கு போகிறாங்க, அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கா, எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா, இல்லை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஏன்னா அதிகப்படியாக மலையாளிகள் ஏன் அரேபியன் கண்ட்ரிஸுக்கு போனாங்க, எப்படி இவ்வளோ பேருக்கு வேலை அங்கே கிடச்சிது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அங்கே ஒட்டகத்தை பற்றி பார்த்தோம், ஒட்டக பாலை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் பார்க்காதவங்க அந்த எபிசோடுகளை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். முன்னாடியே இருக்குது. இப்போ பார்ட் 1, 2, 3, 4 அப்படி வரிசையாக இருக்கும். எது வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரபு நாடுகள்லேயே ஏமன், ஓமன் இதெல்லாம் அரபு நாடுகள் தான். இதில் பார்த்திங்கன்னா ஓமன்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விவசாய பூமி அப்படின்னு சொல்லலாம். ஏமன் எடுத்துட்டிங்கன்னா அங்கே எண்ணெயும் இருக்குது, விவசாயமும் இருக்குது. ஆனால் பாலைவனமாக இருக்கக்கூடிய அரேபியா, சவுதி அரேபியா, பாலைவனமாக ஒன்றுமே இல்லாத துபாயெல்லாம் கொடி கட்டி பறக்குது. கோடிகளில், லட்சக்கணக்கான கோடி டாலர்களில் புரளும் போது இந்த ஓமன் ஏமன்லாம் ஏன் இப்படி இருக்குது? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம குஜராத்திகள் இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் அங்கங்கே தலை தென்படும். எங்கன்னா ஏமனில் சரி, ஓமன்லேயும் சரி. ஸோ இதை பற்றிலாம் பேசுவதற்காக தான் நம்ம கஜாலி அவர்கள் இருக்காங்க. கஜாலி அவர்கள் தொடர்ந்து இந்த அரபு நாடுகளை பற்றி, ஏன்னா அவர் அங்கே வாழ்ந்ததுனால, பல்வேறு நாடுகளில் வாழ்ந்திருக்காரு, இப்போ தொழில் பண்ணியிருக்காரு, வேலை பார்த்துருக்காரு. அதனால் அவர் தொடர்ந்து பல்வேறு தகவல்களை அங்கு உணர்ந்த, பார்த்த, அறிந்த தகவலை பரிமாறிட்டு இருக்காரு. இந்த டைம் ஓமன் ஏமனை பற்றி பேசுவோம். வணக்கம் மிஸ்டர் கஜாலி. வணக்கம், நல்லா இருக்கேன். இது அரபு நாடுகளில் எல்லா இடத்துலையும் பாலைவனம் தான், ஒட்டகம் தான், இதுதான் இருந்தக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஓமன் ஏமனில் விவசாயம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஏன் அந்த 2 நாடு இவர்கள் அளவுக்கு வர முடியல, சவுதி அளவுக்கோ துபாய் அளவுக்கோ வர முடியல? ரெண்டாவது, குஜராத்திகள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஏமனில். அது என்ன இப்போ முக்கியமாக ஓமன், ஏமன், அதில் ஓமன் அந்த யுஏஇ பக்கத்தில் பார்டர் உள்ளது. இந்த பக்கம் யுஏஇ, அந்த பக்கம் கத்தார், அது பார்டர் உள்ள ஒரு நாடு. அங்கே விவசாயம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. துபாயை கம்பேர் பண்ணும்போது ஓமன் அவ்வளோ செல்வ செழிப்பா அப்படின்னா ஓரளவு. ஏன்னா எண்ணெய் வளத்தை கரெக்டாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அந்த கண்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே இது நீங்கள் யுஏஇயில் எடுத்திங்கன்னா 7 எமிரேட்ஸ் இருக்குது. அபுதாபி, துபாய், அஜ்மான், ஷார்ஜா, ராசல் கைமா, உம்மல் குவைன், ஃபுஜேரா அப்படின்னு இருக்குது. இதில் உம்மல் குவைன் அது யுஏஇயில் இருக்கிற ஒரு இதுதான். ஆனால் அங்கே இவ்வளோ வசதி கிடையாது. காரணம் ஆட்சியாளர்கள். ஓகே, அதை ஒரு பக்கம் விட்டுருவோம். இன்னொன்று, ஏமன் மொத்தத்துக்கு இதில் எதுவுமே சேராத ஒரு தனி அரபு நாடு. ஓகே, நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓமன் பார்க்கல, நம்ம பார்க்க போகிறது ஏமன். ஏமனில் ரொம்ப முக்கியமாக ஏமன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 சவுத் ஏமன், நார்த் ஏமன் அப்படின்னு 2ஆக இருந்தது. நார்த் ஏமனுக்கு தலைநகரம் சனா, சவுத் ஏமனுக்கு தலைநகரம் ஏடன். ஏடன் சொன்ன உடனே ஏன் வருமா, பல நூற்றாண்டுகளாக அங்கே இருக்கிற துறைமுகம் இருக்குல்ல, ஏடன் துறைமுகம் உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ். வரலாற்று காலங்கள் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அந்த ஏடன் துறைமுகத்தில் வேலை பார்த்த ஒருத்தர் இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரராகி, அவர் இல்லை, இப்போ அவரோட பசங்க மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. யாரை சொல்ல உங்களுக்கே தெரியும், திருபாய் அம்பானி. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் டாப் 10 பணக்காரில் ஒருத்தரான முகேஷ் அம்பானியோட அப்பாவை சொல்கிறீங்க. என்னென்னா அவர் 1949 தன்னோட 17வது வயசில் ஏமன் போனார். அவர் ஏன் ஏமன் போனார்னு ஒரு காரணம் இருக்குது. இப்போ நான் 99, 2000 பக்கத்தில் அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லி இரிகேஷன் அண்டு பிளான்டிங் அந்த டிசைனுக்காக நாங்கள் போயிருந்தேன். ஓகே, அங்கே போய் அங்கே தங்கியிருக்கும்போது உள்ளே ஆட்களை பார்க்கும்போது நிறைய பேர்ட்ட பேசும்போது நான் சந்தித்த ஒரு 20 பேரில் 15 பேர் குஜராத்தி. ஓஹோ, அது அம்பானியை வச்சு போனவங்களா இல்லை குஜராத்தியில் வச்சு அம்பானி போயிருக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ உங்களுக்கு கால்தியா போர்ட்டு, நீங்கள் குஜராத்தில் இருக்க போர்ட் இருக்குல்ல, அங்கேருந்து கிளம்பி போனால் ஏமன் ஒரு ரூட்டில் ஈஸியாக இருந்திருக்கலாம்.
எங்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியுமோ அங்கே போய் வாழ்வியலுக்காக அங்கே வந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது குஜராத்தி வந்து இன்னும் வந்து ஏமனில் இப்போ நான் போனது வந்து சவுத் ஏமனாக இருந்த இப்போதைக்கு ஒரே ஏமன் இருந்த ஏடனுக்கு நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் நான் வந்து அங்கே டிசைனுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே பார்க்கும்போது அவ்வளோ குஜராத்திகள் அங்கே இருக்காங்க. ஆனால் பார்த்தா இந்தியன் மாதிரியே கிட்டத்தட்ட தெரியாது, ஒரு மாதிரி காட்டு அரபிகள் மாதிரி இருந்தாங்க. காட்டுனா ஒரு மொழிகால் வரைக்கும் வந்து கையிலே கட்டிக்கிட்டு அழுக்காவே அது வந்து ரொம்ப டீசெண்டாக இல்லை. ஆனால் பார்த்து பேசும்போது ஹிந்தி பேசுனாங்க, அரபிக் பேசுனாங்க, இங்கிலீஷ் வந்து கம்மியாக பேசுனாங்க. அவர்கள் என்ன வேலை பார்க்குறாங்க குஜராத்திகள்? கடை வச்சுருக்காங்க. இப்போ பொதுவாகவே அங்கேயே அந்த நாட்டு குடிமக்களாகவே இருக்காங்க. பிறந்து வளர்ந்து குடிமக்களாக இருக்காங்க. நான் பார்த்தா 20 பேரில் 15 பேர் வந்து குஜராத்தியாக இருந்தாங்க. இது வந்து சந்தர்ப்பவாதமா அல்லது எப்படின்னு தெரியாது, பட் குஜராத்தி நிறையா இருந்தாங்க. அப்போ குஜராத்தி வந்து 1900 1800 எப்படியோ அங்கே குஜராத்தி நிறையா அங்கே மைக்ரேட் ஆகி அங்கே போய் வேலைக்கு இதுக்கோ போயிருக்கும்போது அவர் திருபாய் அம்பானியும் தன்னோட 17ஆவது வயசில் அங்கே போய் ஒரு சாதாரண இதில் வந்து பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அப்புறம் அவங்க வந்து ஆரம்பித்து அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து ஃபில் பண்ணுறவராக வேலையை சேர்ந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏன்னா இன்னொன்று ஒரு மனுஷனுக்கு வந்து முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, இது இப்படி இருக்குது. அப்போ இன்னொருத்தரோட சேர்ந்து பாலிஸ்டர் இம்போர்ட் பண்ணி ஆரம்பித்து பெரிய அளவுக்கு எல்லாம் நடந்தது. ஸோ நமக்கு ஏடன் சொல்லியாச்சுன்னா திருபாய் அம்பானி நமக்கு ஞாபகத்துக்கு வரும். குஜராத்திகளுடைய ஒரு தலமாக அது இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். மித்த அரபு நாடுகளில் தாண்டி அங்கெல்லாம் குஜராத்திகள் இல்லை, அங்கெல்லாம் மலையாளிகள் டாமினேஷன், தமிழர்களோட டாமினேஷன் இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சாதாரண அங்கே உள்ள மண்ணின் மேந்தர்கள் மாதிரி இருக்கிற குஜராத்தி இருக்காங்க இல்லையா, அது வந்து அங்கே ஏமனில் வந்து ஏடனில் வந்து நான் பார்த்தேன். சரி, இப்போ ஏமனில் வேறு என்ன முக்கியமான விஷயம்? ஏமன் வளர்ச்சி அடையாமல் இருக்குது? காரணம் வந்து 2 சவுத்து நார்த்து 2 ஆட்சியாளர்கள். ஒரு பக்கம் சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணும், இன்னொரு பக்கம் சோவியத் ரஷ்யா சப்போர்ட் பண்ணும். சண்டை போட்டே இருந்தாங்கன்னா வளர்ச்சி எப்படி வரும்? எப்போவுமே சண்டை இல்லாமல் அமைதியாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், தொழில் நடக்கும், வியாபாரம் நடக்கும், விவசாயம் நடக்கும், மக்கள் சுபிச்சமாக இருப்பாங்க, அதனால் பொருளாதாரம் வளரும். மாறி மாறி சண்டை போட்டே இருந்தால் கிட்டத்தட்ட 1990 91 வந்து அந்த ரேஞ்சில் வந்து ஒன்றா சேர்த்துருவோன்னு சொல்லி திரும்ப 94 சண்டை போட்டு இது போட்டு ஒரு மாதிரி சேர்த்துட்டாங்க. நார்த் ஏமன் சனா வந்து டாமினேஷன். ஸோ இப்போ இவ்வளோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சவுத் ஏமன் அந்த ஏடனை வந்து வளர்ச்சி பெருசாக பண்ணவே இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு கேள்விப்படுறேன். இப்போ தமிழர்கள்லாம் அங்கே இருக்காங்க, வேலைவாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக தமிழர்கள் இருக்காங்க, குறைவாக இருக்காங்க. நான் தமிழர்களையும் சந்தித்தேன். நான் அந்த ஒரு தமிழர் தான் என்னை வந்து ஏடனில் ஒரு மலைப்பாங்கான ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குகை அப்படின்னு காமிச்சார். அதில் வந்து எழுதிருந்துச்சு, அது கரெக்டாக வந்து நம்ம கிளியராக இல்லை, பட் எழுதிருந்துச்சு 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு குகையில் போய் பார்த்து ஆச்சரியமாக பார்த்தேன். அந்த டைமில் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதி இல்லை, நம்ம கேமராவும் மொக்கையாக இருந்துச்சு, அதனால் வந்து எடுத்த ஃபோட்டோ வீணாக போச்சு. இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஏமனை பொறுத்தளவுக்கு அந்த மக்கள் எப்படி இருக்காங்க? அவங்க வந்து அரபு ஷேக்குகள் மாதிரி இருப்பாங்களா, இல்லை பேக்குகள் மாதிரி இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க? உண்மையிலேயே மொத்த அரபு நாட்டிலையும் நான் பார்த்த வரைக்கும் பாவப்பட்ட ஜனங்கள் அப்படின்னா ஏமன் ஜனங்களாக இருந்தாங்க. என்ன காரணம்னா அங்கே லோக்கல் ஏமன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வேலைக்கு வந்தால் ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் வந்து $2. அந்த டைமில் நம்ம ஊருக்கு வந்து 60 ரூபா இருந்துச்சுன்னா 120 ரூபா ஒரு நாள் சம்பளம். அந்த டைமில் நம்ம ஊரில் சம்பளம் வந்து 300 ரூபா சம்பளம், 250 ரூபா 300 ரூபா சம்பளம். அப்போ அங்கே வந்து அந்த தான் நிலைமை. அதுபோக பொதுவாகவே அரபு நாட்டில் இருந்த பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்களா, சவுதியில் இருந்தும் மற்ற நாடுகள்லேருந்து இருக்கிற அரப்ஸ் வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. அங்கே உள்ள அழகான பொண்ணுகளை என்னென்னா, நான் அங்கே இருக்கும்போதே நான் வந்து முஸ்லீம் அப்படிங்கிறனால என்ன சொன்னாங்க, அங்கே இருந்த ஒருத்தர் வந்து அந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சொன்னேன், ஒரு $500 வச்சுருக்கீங்களா, இங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். $500 வெறும் $500 அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் குடும்பம் நடத்துறது நீங்கள் வந்து பாருங்கள், கல்யாணம் பண்ணுங்கள், அவங்க இப்போ இருந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் ஆரம்பிக்கிறது 5 லட்ச ரூபா ஆகுது. வெறும் $500 35,000 வந்து. ஆனால் உண்மையில அங்கே பார்க்கும்போது பெண்கள் வந்து பேரழகாக இருந்தாங்க. ஏன்னா அந்த ரீஜன் ஃபுல்லாகவே நீங்கள் ஈராக் பாக்தாத் பேரழகின்னு சொல்லுவாங்க, ஈராக்கு ஈரானில் உள்ள பெண்கள்லாம் வந்து அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க, அழகில் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி அந்த ரீஜன் அரேபியன் ரீஜன் ஃபுல்லாகவே பெண்கள் ஒரு பேரழகியில் இருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தல அது வேறு விஷயம். இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கனாலே பார்த்துடலாம், இல்லை வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கனாலே
கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்காக நம்ம பெண்களை நம்ம இதாக சொல்லலை. ஏன்னா இவர்கள் வந்து நம்ம ஜீன்னு நம்ம இருக்கோம், நம்மளும் அப்படித்தானே இருக்கோம். நம்ம என்ன பேரழகனாக இருக்கோம், அது வேறு விஷயம். ஜாடிக்கு மூடின்ற மாதிரி நம்ம இங்கே இருக்கோம். அங்கே வந்து அவர்கள் வந்து அங்கே வந்து பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆண்கள் வந்து முக்கியம் இருப்பாங்க. ஆமாம், ஓகே. அப்போ ஏமன் ஏடன் சொல்லும்போது முக்கியமாக என்னோட அந்த ட்ராவல் பண்ண டைமில் முதல்ல போன அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, ரொம்ப வித்தியாசமான அனுபவம். அந்த ஏமனோட பொருளாதாரம் ஏன் வளரலை அப்படிங்கிறதுக்கான என்னோடய அனுபவம் முக்கியமானது. என்னென்னா, ஒரு டைம் வந்து துபாயிலேருந்து அபுதாபியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் ஏறி ஏடன் ஏர்போர்ட்டுக்கு வர்றோம். அங்கே ஏடன் ஏர்போர்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இறங்க போகும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு உதாரணம் சொல்லலாம். நம்ம சென்னையில் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் பின்னி மில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி எல்லாம் பழசு தூசி படைஞ்சு அடித்து உடைச்சி குப்பை. ஆவடி பக்கத்து வேறு பின்னி மில்லு, ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது பின்னி மில்லு. அதுதான் வந்து ஷூட்டிங் நிறையா விடுவாங்க. அது பார்த்தா அடித்து உடைச்சி ஒரு பழைய குடோன் இருக்கும் இல்லையா, அதை விட மோசமாக இருந்துச்சு ஏடனில் இருக்கிற ஏர்போர்ட். என்ன காரணம், அப்போ தான் சண்டை முடிஞ்சு டெவலப் ஆகாமல் அப்படியே இருக்குது. இப்போ கட்டடம் உடஞ்சிருக்கு, அங்கே இருக்க கூரை உடஞ்சிருக்கு, உள்ளுக்குள்ளே பஸ் ஒழுங்கா இல்லை, ரோடு இல்லை, எல்லாம் அப்படி இருந்தது. இறங்கி ஃப்ளைட்லேருந்து இறங்கி அங்கே வந்து இமிக்ரேஷன் வரணும் இல்லையா, அது வரைக்கும் ஒரு பஸ்ஸு வந்தது. பஸ்ஸு டிரைவர் பார்த்தா கண்ணம் வந்து இப்படி வீங்கி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா, அட பாவி, இந்த மனுஷனுக்கு இப்படி கண்ணை வீங்கியிருக்கு, என்ன ஆச்சோ, என்ன வியாதியோ அப்படி. என்ன ஃபஸ்ட் டைம் போகிறோம், அங்கே போய் ஏறிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த ஆஃபீஸுக்கு போனால் அவன் கண்ணை வீங்கியிருக்கு. இது என்னது, இந்த நாட்டுக்கே உள்ள வியாதியோ அப்படின்னு தோணி ஒன்றும் அங்கே யார்ட்டையும் கேட்க முடியல. அப்புறம் அங்கேருந்து வந்து யார்கிட்ட கேட்கறனாலும் வந்து அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பெருசாக இல்லை அங்கே லோக்கல் இருந்தவங்களுக்கு. என்னை கூட்டி போனவங்களும் வந்து நிறைய கொஞ்சம் பேர், ஒரு 5 பேர் மேலே போனதுனால போய் அங்கே போனால் அவன் குடும்பத்தில் ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஒரு இலையை வந்து சுவைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அங்கே போகும்போது ஒரு கட்டச்சோறு, கழுது, நம்ம ஊரில் கழுது வந்து உடம்பை தேய்ச்சிட்ருக்கோம், அது மாதிரி கட்டச்சோரில் கீழே வந்து ஒரு சின்ன பாய், அதை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன கத்துன்னு ஒரு இலை இருக்குது, KHAT கத். அந்த இலையை வந்து போட்டு வாயில் கொஞ்சமாக போட்டு, ஒன்று கோகோ-கோலா ஒரு கத்து கொஞ்சம் போடும், ஒரு மடை குடிப்பான், அப்படியே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் கனடா ட்ரை அப்படின்னு ஒரு 2 ஐட்டங்கள் இருக்குது. இது மட்டும்தான் அங்கே பயங்கர ஹையஸ்ட் சேல்ஸு. இதை வந்து கத்து போடுறதுல வந்து 90லேருந்து 95% ஆண்கள் டெய்லி கத்து போடுறாங்க. அது வந்து போதை. அது ஒரு வகையான போதை, பெரிய அளவுக்கு போதை இல்லை, ஆனால் போதை இல்லாமல் இல்லை. இப்போது போதையான பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் ஒரு சரக்கு அடிக்கிறான், அப்புறம் வேலைக்கு போயிடறான்னு வச்சுக்கலாம், அப்போ வேலை நடக்கும். இந்த கத்து போடுற விஷயம் இருக்கு இல்லையா, எவ்ரிடே ஆண்கள் வந்து 4 மணி நேரம் செலவு பண்ணுறாங்க கத்து போடுறதுக்காக மட்டும். இலையை சுருட்டுறதில்லை, இலை அப்படியே இருக்கும், இலையை எடுத்து அப்படியே வாயில் போட்டு ஒரு சின்ன ஒரு மடக்கு கனடா ட்ரை இல்லை கோகோ-கோலா அப்படி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்தா கத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கண்ணை வீங்குற அளவுக்கு கத்து போட்டு பார்க்குற ஆண்கள் ஏகப்பட்ட பேருக்கு வந்து கண்ணை வீங்கி கிடக்கு. ஆமாம், அப்போது ஒரு நாளைக்கு வந்து ஆக்டிவாக இருக்கிற நேரம் வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் வச்சுங்களேன். ஏன் வந்து மற்ற அரபு நாடுகள் வந்து வளம் குளிக்குது, அவங்க வேலை செய்யாட்டால் கூட வெளிநாட்டில் ஆளை கொண்டு வந்து வேலை பார்க்குறாங்க, ப்ரொடக்டிவாக வேலை பார்க்குறாங்க. இங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து ஆளை கொண்டு வந்து வேலை பார்க்குற வைக்கிற அளவுக்கு இது வசதியாக இல்லை. அப்போ லோக்கல் மக்கள் வேலை பார்க்கணும். ஓகே, அந்த லோக்கல் மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அதிகபட்சம் வேலை பார்த்து, மிச்ச நேரம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு கட்டச்சவத்துக்கு கீழே உட்காந்துட்டோ இல்லை வீட்டில் உட்காந்து எங்கேயோ இடத்துல உட்காந்து கற்று போட்டுட்ருக்காங்க. இந்த கற்று 4 மணி நேரம் போட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இருக்குல்ல, வேலை செய்கிற டைம், அது எல்லாம் வந்து 50% ஆயிருதா. அப்போ இதனால தான் அந்த நாடு வந்து போதைன்னா லைட்டாக இருந்தாலும் போதை தானே அது. இது அதை போடுறதுக்கு இப்போ நம்ம ஆள் வந்து குவார்ட்டர் வாங்குவான், ஒரு கிளாஸில் ஊற்ற தண்ணி ஊற்றி சருன்னு அடிச்சுட்டு கொத்தனார் வேலைக்கே அதுதான் வேலைக்கே போயிடுவான். தமிழ்நாட்டில் வந்து சொல்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி வந்து டாஸ்மாக் எக்கச்சக்கமாக ஓப்பன் பண்ணி நிறைய குடிகாரம் இருக்காங்க இல்லையா. இதே கத்து இருக்கு இல்லையா, கத்தோட பிரச்சனை என்னென்னா 4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் வரைக்கும் போடுறவங்களும் உண்டு, ஆனால் குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம். ஸோ இவங்களோட டைம் வந்து வாழ்க்கை வருமானம் போயிடுது, ஆண்மை போயிடுது. ஓகே, அப்புறம் ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் தூக்கம் போயிடுது. ஏகப்பட்ட பிரச்சனைகளை இவங்க வந்து உழண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 25-30% பெண்களும் கற்று போடுறாங்க. அப்போ வந்து நம்ம இந்த தொடரில் வந்து இதில் முக்கியமாக என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா, கற்று போட்டவன்லாம் காணாமல் போயிட்டான்,
சுத்து போட்ட அம்பானி, அதாவது நம்ம பெரிய அம்பானி திருபாய் அம்பானி போய் அங்கே போய் சுத்து போட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு 20 வயசுலேயே பெரிய தொழிலதிபராக வந்து இந்தியாவில் அவரோட பையன் இன்றைக்கி அவரோட வாரிசுகள் உலகத்தின் டாப் 10 பணக்காரர்கள் ஒருத்தராக இருக்காங்க. இதுதான் வந்து நம்ம அந்த ஏரியாவில் உள்ள விவகாரங்கள், அதாவது இந்த அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை கூட கசாலி சுவாரஸ்யமாக பகிர்ந்திருக்கார் நம்மக்கிட்ட. மீண்டும் அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் என்கிட்ட இவ்வளோ இந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவத்தை வந்து தோண்டி எடுத்த மாதிரி எடுத்து ஒன்றொன்னா வந்து நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு கடத்தின அந்த கேள்வி கேட்டால் இதெல்லாம் வரும். அப்படி கேள்வி கேட்டு இந்த விஷயங்கள் இவ்வளோ விஷயங்களும் வெளிப்படையாக பேச வச்ச உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் லைன் சேனலுக்கும் இங்கே பார்வையாளர்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.